தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டு கல்யாணத்தில் முதலமைச்சர் நிற்கிறார், துணை முதலமைச்சர் நிற்கிறார், அன்பில் மகேஷ் நிற்கிறார். ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய பட நிறுவனத்தின் பெயரே டான் பிக்சர்ஸ். அது உதயசூரியன் தான், அதன் பொருளும் உதயசூரியன் தான், வைகரை தான். இப்படி அவன் கூடையே இருந்தவன் மேல ரைடு வந்திருக்கே. ஏ உத்தரப்பிரதேசத்தை பார், ஏ மத்திய பிரதேசத்தை பார், ஏ பீகாரை பார் என்று சொல்லுகிற முதலமைச்சரே, கொஞ்சம் இந்த ஆகாஷ் பாஸ்கரனை பார்த்து ஆமாம் அவன் எனக்கு தெரிந்த பையன் தான், அவன் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடாதா? 30,000 கோடினா நம்ம மக்கள் பாட்டு ஏதோ பணம் போலன்னு நினைச்சுக்கிறான். அப்படி அல்ல. 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி, 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. சரியா? 1.5 வருஷத்துல முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் மட்டும் முறைகேடாக சம்பாதித்த பணம் என்று நான் சொல்லவில்லை, PTR பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். இவங்க என்னமோ உடனே ஈடி வந்துருச்சுன்னா அப்படியே மாநில உரிமை உடனே ஆரம்பிச்சுக்குவாங்க. மாநில உரிமையை உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் பயன்படுத்துற இந்த வேலையை முதல் நிறுத்தணும் திமுக. மாநில உரிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். திமுக மீட்டுட்டு வந்த மாநில உரிமை வரலாற்றிலே ஒன்றும் கிடையாது. ரகுபதி போன்றவர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் குறிக்கிற போது ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார். ரகுபதி போன்ற தற்குறித்தனமாக இருக்கிற அமைச்சர்கள், அவர் சொன்ன வார்த்தையை நானும் சொல்கிறேன். தயவு கூர்ந்து இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் குறைந்தபட்ச அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அறிவு இருக்கிறவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னாடி இருந்தவங்க கூட தப்பிச்சுட்டான். இல்லைங்க, நீங்க சாப்பிட்றவங்க, போட்டோ எடுக்கிறவங்க, இப்போ நம்ம பொள்ளாச்சி வழக்குல கூட ஒரு முக்கிய தலைவரோட எல்லாம் போட்டோ எடுத்ததெல்லாம் நிறைய வந்தது. அதற்காகவே நான் அவங்களோட தொடர்புபடுத்தி எல்லாம் பேசுறதா? பொள்ளாச்சி வழக்குல போட்டோ எடுக்கிறது ஒரு இதுவா? இது ஒரு ஆதாரமா? இது சொல்றேன். நீங்க சிபிஐ கொடுத்து சிபிஐ இதே வழக்கை விசாரித்து இவன் ஒருவன் தான் குற்றவாளி, இதற்கு முன்னால் குற்றம் நடந்ததே இல்லை, பாதிக்கப்பட்டது ஒரு பெண் தான், நீதியை கொடுத்து விட்டோம் என்று சிபிஐ விசாரித்து உங்களுடைய தலையீடே இல்லாமல் ஒரு விசாரணை நடந்து முடிந்து தீர்ப்பு வந்திருந்தால், ஐயோ ஸ்டாலின் உத்தமரே, மா சுப்பிரமணியம் உத்தமரே அப்படின்னு நாங்க வணங்கி இருப்போமே. எங்களுக்கு என்ன பிரச்சனை? 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த உடனேயே 1 மாதம் 2 மாத காலம் தான் என்னுடைய கணக்கு, என்னுடைய கணிப்பு, அப்படிதான் நான் நம்புறேன். அதற்குள்ளாகவே இந்த சார்கள் யார், இந்த சார் யாருன்னு எனக்கு தெரியுங்க. மாதேஷ் 3 மணி நேரம் ஞானசேகரன் உட்கார வைங்க சொல்லிடுவான். சொல்றானா இல்லையான்னு பாருங்க. நீங்க 2026 வரைக்கும் போறீங்க, ஆட்சி மாறுது, அடுத்த ஜூன் மாதம் சொல்றானா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆன அதிகாரிகள், இங்கே இருக்கிற அமைச்சர்கள் பிடிக்கிற எல்லாத்தையும் சேர்த்து யார் அந்த சார் என்பதை அன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு தொழிலாளி வீட்டுக்கு 4 லட்சம் ரூபாய் மாசம் கொண்டு வராரு டிப்ஸ் வாங்கின்னு சொல்றாங்க. இவங்க வாங்கி தின்னது முழுக்க நீ தொழிலாளர்களை அந்த சிலிண்டர் தூக்கிட்டு வந்து போடுற தொழிலாளி கையில கொடுக்குற 30 ரூபா உன்னை உறுத்துது. இந்த டாஸ்மாக் தொழிலாளி இவர் வாங்குகிற பணத்தை முழுக்க அவங்க வச்சுக்கிறாங்க, அவங்க டிப்ஸ் வாங்குறதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு ஒரு அமைச்சரின் சார்பாக வந்து இன்றைக்கு திமுக காரர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அறநெறி தவறிய அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கு இதை விட இன்னும் எடுத்துக்காட்டு வேணும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளரும் அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளிதழின் ஆசிரியருமான பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பேராசிரியர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்லோகன் ரெடி பண்றதுல தான் ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த தம்பி, யார் இந்த தம்பி, இப்படி ஸ்லோகன்ஸ் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக முன்கூட்டியே ரெடி ஆகுது போல தெரியுது. இல்ல, அதெல்லாம் நீங்க சொல்லுகிற எந்த ஸ்லோகனும் தேர்தல் பிரச்சாரத்துக்கானதல்ல. அதெல்லாம் மக்கள் பிரச்சனை சார்ந்தது, சொல்ல முடியாத துயரங்களை சுமந்து நிற்கிற மக்களினுடைய வழிகளை சொல்லுகிற ஸ்லோகன் தான் அதெல்லாம். அதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இருக்காது நான் நினைக்கல. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிற நிலையில போய் அதை அப்படி ஒரு ஸ்லோகனை இப்போ உருவாக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, நாங்கள் அப்படி ஒரு முழக்கத்தை வைக்கிற போது அந்த முழக்கம் என்பது எங்களால் வைக்கப்படுகிற முழக்கமாக இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, யார் அந்த சார் என்று நாங்கள் கேட்டபோது சார் யார் என்கிற கேள்வி கேட்கப்பட்டது மிக கொடூரமாக சொல்ல ஒண்ணா துயரை அனுபவித்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த மாணவி கேட்ட கேள்வி அது. அவர் சொன்ன தகவல் தான் சார் என்கிற தகவல். ஒரு சார் இருந்தார் என்பது. யார் அந்த சார் என்று நாங்கள் கேட்டோம். அதே போல இந்த தம்பி என்பது தம்பி என்று கொஞ்சியவர்கள் யார் என்பது கொஞ்சியவர்களுக்கு தெரியும். எனவே அந்த தம்பி எங்கே இருக்கிறார் என்று இன்றைக்கு அமலாக்கத்துறை தேடுகிற போது
தம்பியை கூட்டி வந்து தர வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களிடம் கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே கேட்கிறோம். எனவே இல்ல, அது நம்ம பேசுவோம், நம்ம அது தனியா பேசுவோம். யார் அந்த சாருக்கு வருவோம், ம். அதுக்கு நீதி கிடைச்சிருக்குல்ல. இப்ப ஜூன் 2 தீர்ப்பே கொடுக்க போறாங்கல்ல, குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. இல்ல, அவன் குற்றவாளி என்று சொன்னதில் எங்களுக்கு மகிழ்ச்சி, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரி, ஆனால் அது பாதி நீதி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்தபோதே மிக தெளிவாக சொல்லப்பட்டது, இதுல ஒருத்தன் மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்டது ஒரு பெண் மட்டுமல்ல. ம். இது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இதுல பின்னால் இருக்கிற சார், இவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்த அந்த சார் யார் என்கிற கேள்விதான் பிரதான கேள்வியாக இருந்தது. அப்படி யாருமே இல்லை. முதல் சம்பவம் நடந்திருக்கிறது, ஒரே சம்பவம் தான் நடந்திருக்கிறது, ஒருவன் தான் குற்றவாளி என்று விசாரணை தொடங்குவதற்கு முன்பே தீர்ப்பளித்தார் மரியாதைக்குரிய கமிஷனர் அருண் அவர்கள். அதனால்தான் நீதிமன்றம் அவரை கண்டித்து, இவர் தலைமையிலே இருக்கிற அதிகாரிகள் விசாரணை செய்தால் இதிலே உண்மை வெளிவராது என்று சொல்லி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தார்கள். அந்த குழு விசாரிக்கிற போது இவர்கள் என்ன குற்றப்பத்திரிகை கொடுத்தார்களோ அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில தான் வழக்கு நடக்கிறது. எனவே இந்த பின்னாடி சார் என்பவர் இருக்கிறாரா என்பதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிற, ஆதாரங்களை திரட்டி இவர்களிடம் கொடுக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிற அரசு, குற்றச்சாட்டே அவர்கள் மீது இருக்கிற போது அவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கிற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இல்லைங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல எல்லாமே பெண் அதிகாரிகள் தான். அவங்க ஆமாவா, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும்ல. நிச்சயமா பாதிக்கப்பட்டது இதுல நிறைய பெண்கள் இருக்காங்க. இது வெறும் ஞானசேகரன் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, ஞானசேகரன் பின்னாடி யாரோ சார் இருக்காங்கன்னா அது எல்லாமே அவங்க விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. உங்ககிட்ட ஏதாவது இருந்தா எடுத்துட்டு போய் கொடுங்க, அதை உங்களால காட்ட முடிஞ்சா. 157 நாள்ல விசாரணையை முடிச்சிருக்கிறதா கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற போக்குல என்னத்தையாவது ஒன்று சொல்லக்கூடாது. அதுவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கேட்கிறாரு, விசாரணைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அது எப்படி நடக்கும்னு தெரியுமா, சாட்சி என்னென்ன கேட்கறாங்க, சட்ட நடைமுறை உங்களுக்கு தெரியுதா, எதையோ போற போக்குல ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க வேக வேகமா. உங்ககிட்ட ஏதாவது சார் இருக்காரு தெரியும்னா கொடுங்க அந்த சாரன்னு கேட்கிறாரு அவரு. ஒண்ணுன்னா முடிச்சுட்டு போயிடலாம். பெண் அதிகாரிகளை எஸ்ஐடில போட்டாங்க. பெண் அதிகாரிகள் மட்டுமல்ல, ஆண்களை போட்டாலும் மனசாட்சியோடு செயல்படுகிற காவலர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சரி, நான் கேள்வி கேட்பது என்பது இந்த காவல்துறை அதிகாரிகளை நோக்கி அல்ல. திரு அருண் அவர்கள் பெயரை நான் குறிப்பிட்டு சொல்வதால் அவர் அதை செய்தார் என்பதல்ல, அவருக்கான அரசியல் அழுத்தம் எது என்பதுதான் கேள்வி. அதை அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த எஸ்ஐடியில இருந்த அந்த அதிகாரிகளுக்கும் அழுத்தம் இருந்ததா என்கிற கேள்வியை நாம் வைத்தோம். அழுத்தம் இருக்கிறது, எனவே நான் இந்த வேலையிலே இருந்து விலகிக் கொள்ளுகிறேன் என்று அந்த குழுவிலே வேலை செய்த ஒரு டிஎஸ்பி வெளியே போனார் இல்லையா? என்ன அழுத்தம் இருந்தது, யார் அழுத்தம் கொடுத்தார்கள் என்கிற கேள்வி இருந்தது. இன்னொன்று நான் பிரதானமா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இது தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த எஸ்ஐடியிலே இருக்கிறார்கள். இந்த வழக்கை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் நடத்துகிறார். இவர்கள் என்ன வழக்கு நடத்துகிறார்களோ அதற்குத்தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. நீதிமன்றம் இறங்கி ஆய்வு செய்கிற அமைப்பல்ல, மேற்பார்வை தானே. மேற்பார்வை. எனவே இவன் தான் குற்றவாளி, இதுதான் இருக்கிறது என்று, இவ்வளவுதான் ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் இது முடிந்துவிடும். அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். கடந்த காலங்களில் இதுக்கு நிறைய வழிமுறைகள் உண்டு. ரகுபதி போன்றவர்கள், எங்கள் பொதுச் செயலாளர் குறிக்கிற போது ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார். ரகுபதி போன்ற தற்குறித்தனமாக இருக்கிற அமைச்சர்கள், அவர் சொன்ன வார்த்தையை நானும் சொல்கிறேன். தயவு கூர்ந்து இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் குறைந்தபட்ச அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அறிவு இருக்கிறவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சட்ட அமைச்சர் தான் அவரு. அதனால்தான் சொல்லுகிறேன், அவருக்காவது குறைந்தபட்சம் அறிவு இருக்க வேண்டும் என்று. மற்றவங்களுக்கு இல்லாத பத்தி நான் கவலைப்படல. அவர் சட்ட அமைச்சர் என்பதால் தான் நான் சொல்லுகிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆளுகிற அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்த பிறகு அந்த குற்றச்சாட்டு, அதற்கான ஆதாரங்களை நாங்கள் போய் உருவாக்கவில்லை. எப்படி இந்த சார் என்கிற முழக்கத்தை நாங்கள் உருவாக்கவில்லையோ அதுபோல் இந்த ஆதாரங்களை நாங்கள் உருவாக்கவில்லை. அந்த குற்றவாளி சென்னையில இந்தியாவின் மிகப்பெரிய சிட்டி, ஏத்துக்குவீங்களா, இவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே போய் அவன் ஒரு இந்த இப்படியான நடவடிக்கை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவன் இந்த சித்திரவதையை செய்திருக்கிறான். அந்த பிள்ளைக்கு 1 மணி நேரம் அங்கே நின்று செய்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எப்படி வருதுன்னா, அந்த நேரத்துல காவல்துறை ரோந்து வந்தாலோ, வேற எவனாவது பார்த்து விட்டாலோ, காவல்துறைக்கு தகவல் சொன்னாலோ, ஓடி போன இந்த பெண்ணோடு இருந்த ஆண் நண்பன் போய் காவல்துறையை கூட்டிக் கொண்டு வந்தாலோ, எவன் வந்தாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற தைரியம் வந்த பிறகுதான் அவனால் இதை செய்ய முடியும். செய்கிறான். இல்ல, அவ்வளோ தைரியம் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அதை எப்படி வேடிக்கை பார்க்குமா இந்த காவல்துறை? அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரே நிமிஷம் நீங்க நம்ம இதுல பெரிய ஒரு ஏதோ திட்டமிட்டு காலகாலமா நடந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது, அதுல பொருள் இருக்கிறது. என்னை ஒரு நிமிடம் யாரும் விட மாட்டாங்கன்னு நான் சொல்றேன், இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்கன்னு நான் என்னை பேச அனுமதிங்க. நான் உங்களுக்கு அதுல இருக்கிற உண்மை புரிய வைக்கிறேன். இப்ப இவன் வந்து அவ்வளவு தைரியத்தோடு அங்க நின்று பேசுகிறான். பேசுகிற போது அவனுக்கு ஒரு அலைபேசி வருகிறது, சார் என்று பேசுகிறார். அந்த பெண் வந்து அவ்வளவு சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறாள். இதெல்லாம் நடந்து அன்றைக்கு இரவே காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வருகிற போது இந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இவனை வந்து விசாரிக்கிறாங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. பிறகு அடுத்த நாள் மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கவே அவனை கைது செய்யப்படுகிறான். இவன் குற்றவாளி என்பது குற்றஞ்சாட்டப்படுகிறான். இவன் கொண்டு போகப்படுகிறான். இந்த குற்றவாளி ஏற்கனவே பல வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவன், குண்டாஸ் வரைக்குமான
தண்டனைகளை பெற்றிருக்கிறவன். சரி. இவனோடு மாண்புமிகு அமைச்சர் அவன் வீட்டிலே உட்கார்ந்து விருந்துண்கிற படம் வெளியே வருகிறது. இது சாட்சியான்னு நீங்க கேட்காதீங்க, இது சந்தேகத்திற்கான சாட்சின்னு நான் சொல்றேன். எங்களுக்கு ஏன் சந்தேகம் வருதுங்கிறக்காக சொல்றேன். படம் வெளியே வருகிறது. அந்த படத்தை யாராவது மறுத்திருக்காங்களா? திமுக ஏதாவது மறுத்திருக்கா? இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நிற்கிறான், துணை மேயரோடு அவன் நிற்கிறான், திமுகவிற்கு பிரச்சாரம் செய்கிற காணொலிகள் வெளியாகிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லுகிறார், அவன் எங்கள் கட்சிக்காரன் அல்ல, எங்கள் கட்சியின் அனுதாபி என்று. என்றால் இவ்வளவு தைரியமாக ஒருவனால் ஒரு தவறை செய்ய முடிகிறது. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு அவன் நினைக்கிறான். அந்த தவறை செய்கிறவன் இத்தனை மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற அமைச்சரோடு நிற்கிற அளவிற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது, அவன் ஒரு இது இருக்கிறான் என்றால் இந்த அரசியல் சார்ந்த பேக்கப் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிற சந்தேகம் வருமா வராதா? அவன் இந்த வேலையெல்லாம் பண்றான்னு அவங்களுக்கு தெரியுமா என்ன? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு நான் சொல்லலை. அவன் போய் இவ்வளவு நெருக்கமாக இவங்களோடு இருந்திருக்கிறான்னா நான் சந்தேகப்படுறது குற்றமா? என்னுடைய சந்தேகம் குற்றமா? இல்ல, உங்க சந்தேகத்தை தான். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். ரைட். அமைச்சர் ரகுபதி அதான் சொல்றாரு, உங்களுக்கு யார் இந்த சார்னு 5 மாசமா எடுத்துட்டு போய் கொடுங்களேன் சார். அது எஸ்ஐடி கிட்ட கொடுத்துருக்கலாம். ரகுபதிக்கு தான் சார் பதில் சொல்ல வர்ற, கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க போனீங்களா? அதாவது அதிமுக ரகுபதிக்கு தான் பதில் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப இவனுக்கு இவள் இந்த ஒரு பேக்கப் இருக்கும்போது தான் இந்த சந்தேகம் எழுப்பப்படுகிறது. ஆளுங்கட்சியின் மீது சந்தேகம் வந்த பிறகு, உங்கள் அமைச்சர்கள் மீது சந்தேகம் வந்த பிறகு, யார் அந்த சார் என்று கேட்டு தமிழ்நாட்டிலே மாணவர்கள், பெண்கள், எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் போராடிய பிறகு நீங்கள் நேர்மையுள்ளவராக இருந்தால் என்ன செய்யணும்? மாதேஷ் தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறீங்க, சரியா? உங்கள் மேலே குற்றச்சாட்டு, நீங்க என்ன செய்வீங்க? உங்களை தாண்டி உங்கள் கண்ட்ரோல் இல்லாத இன்னொருத்தரை கூப்பிட்டு நீ விசாரிச்சு உண்மை சொல்லு. நான் என்கிட்ட, ஏன்னா என்னை காட்டி கொடுக்க மாட்டான், என்கிட்ட வேலை செய்ய என்னை எப்படி காட்டி கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். இயல்பு, ரொம்ப தெளிவு. அப்ப நீ என்ன செய்வீங்க? இன்னொரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கொடுப்பீங்க, உண்மை நேர்மை இருந்துச்சுன்னா. அதனால தான் நாங்கள் என்ன கேட்டோம்னா, வழக்கிலே பிரச்சனை உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மீது, உங்கள் அமைச்சர்கள் மீதே சந்தேகம் என்று திரும்பிய பிறகு நீங்கள் ஏன் இதை சிபிஐக்கு கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டோம். ஏன் கொடுக்க மறுத்தார்கள்? அறிவுள்ள சட்ட அமைச்சர் பதில் சொல்லுவாரா? சிபிஐக்கு கொடுப்பதிலே என்ன தயக்கம்? ரைட். திரு அருண் அவர்கள், அவர் பத்திரிகையாளர் முதல் நாள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். அதிலேயே சொல்லிவிட்டார், வேறு யாருக்கும் தொடர்பில்லை, இவர் ஒருவர்தான் குற்றவாளி. ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. ஃப்ளைட் மோடில் இருந்த ஃபோனுக்கு எப்படி சார் கால் வந்துச்சுன்னு கேட்குறோம். அன்னையிலேருந்து கேட்குறோம். கால் பண்ணி பேசினா அவன் நடிச்சிட்டான்னு சொல்லலாம், கால் எப்படி சார் வரும்? வந்துச்சுன்னு நாங்களா சார் சொன்னோம்? அந்த பொண்ணு தான் சார் சொல்லியிருக்கு, பாதிக்கப்பட்ட புள்ள. எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு நீங்க சொல்ற பொய்களே உண்மைன்னு நிறுவருக்கு முயற்சி பண்ணா என்ன சார் நியாயம்னு கேட்டோம். இப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்ட பிறகுதான் நீதிமன்றம் பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த காவல் அதிகாரிகளை வச்சு பண்ண முடியாது, எஸ்ஐடி போடுங்கன்னு. எஸ்ஐடியும் சரி, எஸ்ஐடி அதை விசாரிச்சு கொடுத்த பிறகு அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர்களும் சரி, அவர்கள் முழுமையாக இவனை குற்றவாளி என்று ஏற்கனவே சொல்லிட்டாரு அருண். அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், அருண் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவரது இல்லை, இந்த அரசாங்கத்தின் தலைமை அதிகாரி சொல்ல சொன்னது, நம்முடைய முதலமைச்சர் சொல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்றார். அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் வழக்கு நடத்துகிறார்கள். அந்த வழக்கிலே குற்றவாளியும் தண்டிக்கப்படுகிறான். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், இதை ஏன் பாதி நீதி என்று சொல்லுகிறோம் என்றால், ரகுபதி போன்ற அறிவாளி அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த உங்கள் அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிற ஒரு அமைப்பு வழக்கை நடத்தி தீர்ப்பு வாங்கி இருக்கிறது. இது ஏன் இப்படி செய்கிறீங்க? உங்க மேல குற்றம் வந்த பிறகு சிபிஐக்கு கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். நீங்கள் தூய்மையானவர்கள் என்றால் உங்களை நிரூபியுங்கள் என்று கேட்கிறோம். இதுல எதுக்கு உங்களுக்கு பயம் வருது? உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? ரகுபதி சாருக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அது என்ன நீதி பாதி நீதின்றீங்க? ஒருத்தன் தண்டிக்கப்பட்டான், ஆனா அவன் பின்னாடி இருந்தவன் பூரா தப்பிச்சிட்டான். இல்லைங்க, நீங்க சாப்பிட்றவங்க, போட்டோ எடுக்கிறவங்க, இப்போ நம்ம பொள்ளாச்சி வழக்குல கூட ஒரு முக்கிய தலைவரோட எல்லாம் போட்டோ எடுத்ததெல்லாம் நிறைய வந்தது. அதற்காகவே நம்ம அவங்களோட தொடர்புபடுத்தி எல்லாம் பேசுறதா? பொள்ளாச்சி வழக்குல போட்டோ எடுக்கிறது ஒரு இதுவா? இருங்க, இது ஒரு ஆதாரமா? சொல்றேன், இது ஒரு குற்றவாளிக்கான ஆதாரம் அடையாளப்படுத்துறதுக்கு? புரிஞ்சிருச்சு கேள்வி கேளுங்க. பொள்ளாச்சி வழக்குல எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மீதே குற்றச்சாட்டு சொன்னார்கள். ஆமா. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே இதில் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆமா. உடனடியாக எங்கள் பொதுச் செயலாளர் என்ன செய்தார் என்றால், நீதிமன்றம் வரட்டும், எங்களை கண்டிக்கட்டும் என்றெல்லாம் காத்திருக்கவில்லை. எப்போ எங்க மேலேயே நீ குற்றச்சாட்டு சொல்லிட்டியோ, என்னுடைய காவல்துறையை நீ விசாரித்து நீதியை வெளியே கொண்டு வந்தாலும் அதில் ஐயம் இருக்கும். எனவே என் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை வேண்டாம், சிபிஐக்கு வழக்கை கொடுக்கிறேன். சிபிஐ வழக்கை நடத்தட்டும், யார் குற்றவாளியோ அத்தனை பேரையும் சிபிஐ கைது செய்யட்டும். அரசு நாங்கள் தடை செய்ய மாட்டோம். நாங்கள் இந்த அரசு பதவி இருக்கிறது இல்லையா, இதை குற்றவாளியை பாதுகாப்பதற்கு பயன்படுத்த மாட்டோம் என்றார். ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி எடுத்து தன் கட்டுப்பாட்டில் இல்லாத சிபிஐக்கு கொடுத்தார். இல்ல, அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. 12 நாட்கள் வழக்கு போடாம தள்ளி போனது, அதுக்கு பிறகு திமுக பிரஷர் கொடுத்தது, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் பேசலாம். அவங்க சொன்னதுதான் இதெல்லாம். அதெல்லாம் இதை பேசலாம். இது நீங்க கேட்கிற ஒரு அருமையான கேள்வி, பேசலாம். ஆனா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். என்றால் சிபிஐக்கு அவர் கொடுத்தார் அன்னைக்கு, சரியா? உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அபிஷியலா சொல்லி எல்லாம் கொடுக்கல, சரி, அவரா கொடுத்தார்.
ஏன்னு காரணம் பிரச்சனை எங்க மேலேயும் வந்துருச்சு, இனி நாங்க விசாரிக்கல. அது நேர்மை. இதுதான் அறம் சார்ந்த அரசியல். இந்த அறத்தை தான் ஸ்டாலினிடம் எதிர்பார்க்கிறோம் ரகுபதி அவர்களே. இந்த அறத்தை தான் எதிர்பார்க்கிறோம். அது உங்களிடம் இல்லை. 2வது 12 நாள் ஆச்சு பொள்ளாச்சி வழக்குல. அதை எடுத்தோம்னா நீ அடுத்த கேள்விக்கு போயிடுவது பொள்ளாச்சி வழக்கு சம்பந்தமா. ஆனால் நான் சொல்றேன், நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கேட்கிறோம், சட்டமன்றத்திலேயே கேட்டோம். 12ஆம் தேதி வழக்கு வந்து விட்டது, 24ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது என்று ஒரு பச்சை பொய்யை திமுக சொல்லிக் கொண்டே இருந்தது. சட்டமன்றத்திலே எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் சபாநாயகரிடம் கொண்டு போய் சமர்ப்பித்தார். 24ஆம் தேதி புகார் வருகிறது, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுதும் திமுகவை கேட்கிறோம், நீங்கள் எல்லா கட்சியோடும் பழகக்கூடியவர், அவர்களையும் சேர்த்து தான் நீங்க பேட்டி எடுப்பீங்க, அவங்க ஆளுகளும் வந்தா பேட்டி எடுப்பீங்க இல்லையா, அவங்க கிட்ட கேளுங்க, 12ஆம் தேதி கொடுக்கப்பட்ட புகாருடைய நகல் ஒன்றையாவது இவர்கள் காட்ட வேண்டும் இல்லையா? இல்ல அன்றைக்கே இது வெளி வந்துருச்சு இல்ல, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அன்றைய காலகட்டங்கள்ல. புகார் நகல் கொடுங்க சார். அன்றைக்கு எங்க வெளியே வந்துச்சு, என்ன வெளியே வந்துச்சு? 24 புகார் கொடுக்குறாங்க, 24 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இதுதான் நடந்தது. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 12 கொடுத்துட்டான் புகாருங்கிறாங்க. நாங்க அட இல்லையா, புகார் காப்பியும் இருக்கு, எஃப்ஐஆர் காப்பியும் இருக்கு, அதை கொண்டு வந்து சட்டமன்றத்திலையும் கொடுத்துட்டோம். நீ 12ஆம் தேதியே கொடுத்துட்டீங்கன்னா புகார் காப்பி கொடுங்கிறோம். இத்தனை நாயம் பேசுறவங்க கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்க முடியாது, என்ன இல்லை. புரியுதுங்களா? 1. 2வது அழுத்தம் கொடுத்ததால் அவர் சிபிஐக்கு கொடுத்தார். நாம தெளிவா சொன்னேன், கோர்ட் அபிஷியலா அறிவிச்ச போதே நீங்க சிபிஐக்கு கொடுக்கல. இந்த அழுத்தத்துல ஒண்ணு வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நாங்க ஒரு அழுத்தம் கொடுத்து நாங்க யார் இந்த சார் என்று போராட்டம் காட்டி எங்க அழுத்தத்துக்காக இவங்க கொண்டு சிபிஐ கொடுத்தாங்களா? அழுத்தம் கிழுத்தம்ங்கிறதுல ஒண்ணும் இல்லை. அவனவனுக்கு நெஞ்சிலே சுத்தம் இருந்தால் இது நடக்கும். அவனவனுக்கு தர்மத்தின் மீது அறத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் சிபிஐக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதை ஸ்டாலினிடம் எதிர்பார்க்க முடியாது. இதையே புரிந்து கொள்ள முடியாதவர் சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு எங்கள் பொதுச் செயலாளரை பேசுகிறார் என்பது இது சரி. நீ ஸ்டாலினுக்கு இருக்கிற அறிவு தானே அமைச்சரவையில் இருக்கிறவர்கள். ஒரு தனி அமைப்பு எஸ்ஐடி ஒன்னு விசாரிக்குது, அவங்க வேக வேகமா அதை கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எஸ்ஐடி இப்ப வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. தினந்தோறும் கேஸ் பதிவாகுது. எல்லாத்துலயுமே சிறப்பு புலனாய்வு பிரிவு வருதா? இல்ல. ஏன் வரல? இது ரொம்ப சீரியஸ் கேஸ். அதுக்காக நம்ம எப்படி சீரியஸ்? இது மட்டும் எப்படி சீரியஸ்? எல்லா பொண்ணும் பாதிக்கப்படுறதும் பாதிப்பு தானே. ஆமா. இதுக்கு மட்டும் ஏன் எஸ்ஐடி வந்துச்சு? ஏங்க நீங்களுமே இது கேட்டீங்களா இல்லையா? இது வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னீங்க. இந்த விசாரணையே ரொம்ப நாங்க கேட்ட அளவுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்துச்சு இது இந்த வழக்கு. புரிஞ்சுக்கோங்க, நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. நாங்க சிபிஐ விசாரணை கேட்டோம். இந்த வழக்கு வந்து உடனடியாக இது மறைக்க எதனால எஸ்ஐடியை நீதிமன்றம் போட்டுச்சு அப்படின்னா நீங்க கேட்டுட்டீங்கிறதுக்காக எல்லாம் போடல. இப்ப நாங்க போய் இன்னொரு வழக்கு இன்னைக்கு கேட்டோம்னு வைங்க, உடனே கேட்டாங்க எஸ்ஐடி உடனே சொல்லுமா? உங்களுடைய காவல்துறை தவறாக இந்த வழக்கை அணுகிவிட்டது என்று சொல்லித்தான் நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டுச்சு. ஏத்துக்கிறீங்களா? இல்ல அதையும் இருப்பீங்களா? நேரடியாக நீதிபதிகள் கமிஷனருடைய பெயரையே சொல்லித்தான் வழக்கே போட்டாங்க, அந்த எஸ்ஐடியே போட்டாங்க. இது ஒரு அரசுக்கு அவமானமா இல்லையா? ரகுபதி அவர்களே, சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, தயவு கூர்ந்து சிந்தித்து பதில் சொல்லுங்கள். உங்க அரசு அண்ணா பல்கலைக்கழக அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை ஒழுங்கா விசாரிச்சிருந்ததுன்னா, ஒழுங்காத்தான் விசாரிக்குதுங்கிற நம்பிக்கை கோர்ட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா எஸ்ஐடி தேவையில்லையே சார். எஸ்ஐடி ஏன் சார் போட்டாங்க? ஸோ இது முழுமையான ஒரு நீதி கிடைக்கலன்னு தான் சொல்றீங்க நீங்க? கட்டாயம் கிடைக்கல. இன்னொன்று நான் ரகுபதி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய அறிக்கையை பார்த்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவங்க திமுக சொல்றது அரசியல் ரீதியா இதை அரசியலாக்க முயல்வதாக மட்டுமாவே நீங்க பாக்குறீங்க. ஒரு நீதி கிடைக்கணும், அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கல. என்ன அரசியலாக்குறோம்? நீங்க போட்டோ எடுத்தவங்க எல்லாம் கூட கொண்டு வந்து அவங்க மேல அலிகேட் பண்றது, போட்டோ எடுத்தவங்க என்ன ஆதாரம் இருக்கு? போட்டோ தாங்க ஆதாரம். போட்டோ தான் வந்து ஆதாரம். இப்ப இந்த மாதிரி ஒரு 1000 போட்டோ எடுத்து காட்டுவாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் மதேஷ். இப்ப எனக்கு வந்து சந்தேகம் வருது. நான் ஒரு சாதாரண இருங்க, நீங்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாருங்க. அவர் லாஜிக்கா கேக்குறாரு. சட்ட அமைச்சருக்கு அதுதான் தெரியும். அதுதான் சொல்றேன் கேளுங்க. இப்ப எனக்கு நான் ஒரு சாதாரண குடிமகன், எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் சந்தேகம்? சும்மா இல்ல, தூங்கிட்டு வந்து திடீர்னு சந்தேகம் எல்லாம் இல்ல. இவ்வளவு நெருக்கமா இருக்குன்னா எல்லாம் வெளியே வருது, இவங்களுக்கு இருந்த தொடர்பெல்லாம் வெளியே வருது. ஒரு குண்டாஸ் போடப்பட்ட குற்றவாளியோட அமைச்சர் வீட்டில் உட்காந்து உணவு உண்பாராங்கிறதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்டு சரிதானா? அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். சந்தேகப்பட்டா நான் பண்ணிடுவேன்மா? அப்படிலாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இது நடந்தது உண்மையா இல்லையா, உங்களுக்கு தொடர்பு இருக்குதா இல்லையாங்கிறத நீங்களே விசாரிச்சு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு போறது நேர்மையான்னு கேட்கிறேன். சந்தேகம் வராம தான் பிரச்சனை இல்லை. சந்தேகம் வந்துருச்சு, மக்கள் வந்து போராடிட்டாங்க, நீங்க நெருக்கமா இருந்திருக்கிறீங்க, வெளிப்படாது. சந்தேகம் வந்த பிறகு சந்தேகம் இல்லாத அளவிற்கு இந்த வழக்கு முடிக்கப்படணும் இல்ல? ஒரு அறம் அதுதானே. நீங்க சிபிஐ கொடுத்து சிபிஐ இதே வழக்கை விசாரித்து இவன் ஒருவன் தான் குற்றவாளி, இதற்கு முன்னால் குற்றம் நடந்ததே இல்லை, பாதிக்கப்பட்டது ஒரு பெண் தான், நீதியை கொடுத்து விட்டோம் என்று சிபிஐ விசாரித்து உங்களுடைய தலையீடே இல்லாமல் ஒரு விசாரணை நடந்து முடிந்து தீர்ப்பு வந்திருந்தால் ஐயோ ஸ்டாலின் உத்தமரே, மா சுப்பிரமணியம் உத்தமரே அப்படின்னு நாங்க வணங்கி இருப்போமே.
எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் சார் செய்ய மாட்டேங்கிறீங்க? எதுக்கு சார் பயந்துக்கிறீங்க? நம்ம நீதிமன்ற தீர்ப்புக்கு மீறி நாமெல்லாம் உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்து நான் ஜட்ஜ்மெண்ட் இப்ப தெளிவா உங்களுக்கு சொல்றேங்க. நான் மீண்டும் சொல்றேன். பொள்ளாச்சி வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற அமைப்பு விசாரணை நடத்தல. வழக்கு நடத்திய வழக்கறிஞர்கள் அவர் கண்ட்ரோல்ல இருந்தவங்க இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா குற்றச்சாட்டு அதிமுக காரங்கள் மேல இவங்க வச்ச பிறகு நாங்கள் நேர்மையானவர்கள், நாங்கள் அந்த தவறை செய்தவர்கள் அல்ல நிரூபிக்கிறதுக்கு வேற எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வர சொன்னா அவன் விசாரிச்சான். அவங்க விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் ஸ்டாலின் தீர்ப்பை வரவேற்று விட்டார். சரி, புரியுதுங்களா? ஆனால் இன்னும் ஒரு குரூப் வச்சிருக்காரு அவரு. இந்த திமுக வந்து ஒரு பெய்டு குரூப்னு வச்சிருக்கு. அவங்கள சில பேர் என்ன எழுதுறாங்கன்னா பல பேர் தப்பித்து விட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன், தப்பித்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுல்ல? நீங்க தான் கவர்மெண்ட், வழக்க மறுபடியும் நடத்தலாமே. ஸ்டாலின் சொல்லுங்க சார், வழக்க மறுபடியும் நடத்த சொல்லுங்க. என்ன எது உங்களை தடுக்குது? எது தடுக்குது? அந்த வெளிப்படைத்தன்மைக்கு இவங்களும் தயாருன்னு தானே சொல்றாங்க. யாரு? திமுக அரசு. என்ன வெளிப்படைத்தன்மை? உங்களுக்கு தான் அரசு, எடுத்து நடத்துங்க வழக்க, சிபிஐ கொடுங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கையே சிபிஐக்கு கொடுங்க சார், விசாரணை நடத்தட்டும். உங்க சார்கள் யாரும் எல்லாரும் உத்தமர்கள் தான் என்று சிபிஐ வந்து கொடுக்க, அப்படித்தானே கொடுக்க. ஏன்னா நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. கொடுக்கட்டுமே, நீங்க பயப்படுறீங்க, ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? உங்க மேல சந்தேகம் வராத வரைக்கும் நீங்க சிபிஐக்கு போகணும்னு நாங்களும் சொல்லலை. வந்துருச்சு இல்ல, போராட்டம் நடந்துச்சு, மக்கள் போராட்டம் நடந்துருச்சு இல்ல, இத்தனை பேர் மக்கள் போராடிட்டான்ல, மாணவர்கள் களத்துல இறங்கி போராடிட்டான்ல, இத்தனை நடந்த பிறகு சிபிஐக்கு ஏன் வழக்கை கொடுக்க மறுக்கிறீர்கள்? என்ன பயம் உங்களை தடுக்கிறது? ரகுபதி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். இல்ல, சார் என்ற வார்த்தையை நீங்க அச்சமூட்டுற விதத்துல கொண்டு போய் நிறுத்துறீங்க. நீங்க என்ன, நாங்க என்ன அச்சமூட்டுறோம்? சார்ங்கிற வார்த்தை அந்த பொண்ணு சொன்னப்போ உங்களுக்கு அச்சமா இல்லையா? பெண் குழந்தை பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கு அச்சம் தான் அந்த சொல். நாங்க அந்த சொல்ல அச்சத்தை ஏத்துல. அந்த சொல் வெளிப்பட்ட இடமும் அந்த சொல்லை அந்த சொல்லுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற அநாகரிக நாய்கள் எவனாக இருந்தாலும் அவன் அத்தனை பேரும் அயோக்கியன் என்பதை மாதேசும் ஏற்பார், கல்யாண சுந்தரமும் ஏற்பார். சாதாரண பெண் குழந்தைகளை பெற்று இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அல்லது பெண் குழந்தைகளே பெறாவிட்டால் என்ன, இந்த மண்ணிலே மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மனிதனும் ஏற்பான். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் நீங்க வந்து நேர்மையா இந்த விசாரணை நடத்துறதுக்கு சிபிஐ கிட்ட கொடுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நீ போய் ஆதாரங்களை கொடுன்னா, ஆதாரங்களை கொடுக்குற இடத்துல நீங்க கவலையப்படாதீங்க. ரகுபதி அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ஆதாரங்களை கொடுக்கிறோம். 2026 ஜூன் மாதம் ஆதாரங்களை எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துருவோம். விசாரணை அமைப்பு எங்ககிட்ட வந்துரும். அன்னைக்கு விசாரிச்சு ஆதாரத்தை நாங்க எடுத்துறோம். இன்னும் இந்த வழக்கை நீங்க தொடர்ச்சியா எடுக்க போறீங்க? நிச்சயமா தொடருவோம். 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த உடனேயே 1 மாதம் 2 மாத காலம் தான் என்னுடைய கணக்கு, என்னுடைய கணிப்பு, அப்படிதான் நான் நம்புறேன். அதற்குள்ளாகவே இந்த சார்கள் யார், இந்த சார் யாருன்னு எனக்கு தெரியுங்க மாதேஷ். நான் எப்பவும் சொல்றேன், ஒரு பத்திரிகையாளருங்க முன்னாடி நீங்க அந்த விசாரணை எஸ்ஐடிக்கு போய் நான் இப்ப போய் அவர்கிட்ட சொல்லலாம். இந்த ஆதாரத்தை கொடுப்பதற்கோ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீதான விசாரணை கொண்டு வரக்கெல்லாம் எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் போய் இப்ப சிபிஐ கேட்க முடியாது, சிபிஐ கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர் போகலாம், இல்லை என்றால் ஆளுகிற அரசு போகலாம், நான் போக முடியாது. ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில நான் எங்களுக்கு விசாரிச்சதுல எனக்கும் தெரியும், நிறைய யாருன்னு உங்களுக்கு தெரியும், உறுதியாக தெரியும். உங்களுக்கு தெரியாத உண்மை சொல்லுங்க. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு குறைவு. எனக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும். இல்ல, இதுல சாட்சியங்கள் இந்த விசாரணை அமைப்பு எஸ்ஐடி விசாரணை பண்ணதுல அவங்களுடைய சகோதரியே ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரியே ஒருத்தர் இருந்ததாகவும் சொல்றாங்க சாட்சியமா. அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் தான் இந்த நீதியை பெற்று தர்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இல்லைன்னா விட்டுருப்பாங்களா என்ன அப்படின்றது ரத்த சம்பந்தம். ஒரு விஷயத்தை இந்த வழக்குல அவங்க சிஸ்டர், அக்காவோ தங்கச்சியோ அவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுருப்பாங்களா என்ன? இதோட முடிக்கிற அளவுக்கு அவங்க விட்டுட்டாங்களா? அங்க விசாரணை என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, பாதிக்கப்பட்டிருக்கிற பெண் அங்க நடந்தது என்ன நடந்ததோ அதைத்தான் சொன்னார் இல்லைங்களா? ஆமா, இப்படி நடந்தது, இப்படி ஒரு ஃபோன் வந்துச்சு, இப்படி பேசுனா, இப்படி ஒரு ஆள் இருக்கான், அது வரைக்கும் தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அது யாராவது இருந்திருப்பாங்களா, யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவன் இந்த அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கிறான்ங்கிறதாவது அவங்களுக்கு முதல் தெரியுமா? தெரியாது. நமக்கெல்லாம் தெரியும் போது அவங்களுக்கும் தெரியும், எவனோ ஒரு மோசடிக்காரன், ஒரு அயோக்கியம் வந்து இந்த வேலை பண்ணிட்டான்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சாட்சியா சொல்லியிருப்பாங்க. அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் இவன் குற்றவாளி என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நீதிமன்றம் சரியாக செயல்பட்டு இருக்கிறது என்றுதான் நான் இப்போ சொல்றேன். ஆனால் விசாரிக்க வேண்டிய எல்லை அதிகமாக இருக்கிறது, பரப்பு. அது காரணம் தான் நம்மளுக்கு சொல்லிட்டேன். இவ்வளவு எவிடன்ஸ் வந்த பிறகு இந்த சந்தேகம் வந்திருக்கு, எனவே இது விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்கப்படுற வாய்ப்பு இப்ப யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. நீ நீதிமன்றத்துக்கு போவேங்கிற திமுக உட்காந்து அந்த விவாத அரங்கு இல்லை.
நான் நீதிமன்றத்துக்கு போனா அரசு தாண்டா அந்த இதை கொண்டு வந்து கொடுக்கணும், ஆதாரங்களை. விசாரிக்கிற அமைப்பு உங்ககிட்ட வச்சுட்டு என்னை நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்லக்கூடாது. சரி. நான் சாதாரண குடிமகன், எனக்கு கையில கிடைச்சிருக்கிற போட்டோஸை வச்சு நான் சந்தேகத்தை சொல்றேன். நீ தூய்மையானவன் ஒரு ஆட்சியாளனாக நீ தானே நிரூபித்துக் கொள்ளணும். நீ அதை நிரூபிக்க மாட்டேன், நான் வந்து நீ போய் ஆதாரத்தை கொடு, நீ போய் ஆதாரத்தை கொடுன்னா, அமைச்சர் ரகுபதி அவர்களே, நான் எங்க கொண்டு போய் கொடுக்கறது? விசாரிக்கிற இடத்துல நீங்கள் அல்லவா இருக்கிறீர்கள். நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, 8 மாசம் தான். ஏன் இவங்க கிட்டே அதை எடுத்து போய் கொடுக்க முடியாதா? யார்கிட்ட? அத அங்கேயே மதேஷ், இது யார் எடுக்கிறது? இது யார் எடுக்கிறது? இப்ப இவன் நான் விசாரிக்கிறது, எங்க பொதுச் செயலாளர் சொன்னோன்னே அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்குமா? விசாரிக்கணும் உத்தரவு போடுறோம் நாங்க. நீங்க என்ன எல்லை கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ளதானே அந்த விசாரணை அமைப்பு செயல்பட முடியுது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சிபிஐ கேட்கிறோம், சிபிஐ விளையாட்டுக்காக கேட்டுக்கிறோம். அட, உன்னுடைய கண்ட்ரோல் இல்லாத ஆபீசர்ஸ் வந்து விசாரிக்கட்டும். நான் சொல்றேன் 3 மணி நேரத்துல சொல்லிடுவான். 3 மணி நேரம் ஞானசேகரன் உட்கார வைங்க சொல்லிடுவான். சொல்றானா இல்லையான்னு பாருங்க. நீங்க 2026 வரைக்கும் போறீங்க, ஆட்சி மாறுது, அடுத்த ஜூன் மாதம் சொல்றானா இல்லையான்னு பாருங்க. அப்புறம் இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆன அதிகாரிகள், இங்கே இருக்கிற அமைச்சர்கள் பிடிக்கிற எல்லாத்தையும் சேர்த்து யார் அந்த சார் என்பதை அன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், 2026 ஜூன் மாதம் உலக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும், தெரிய வை. டாஸ்மாக் வழக்குகள்னு மொத்தம் 41 வழக்குகள். அந்த 41 வழக்குல 30 வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள். ஆமாதானே? யார் போட்டது? இல்ல, அந்த 41 வழக்குகள் 30 வழக்குகளுமே வந்து அந்த ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடுகள், தவறுகள். வழக்கு போட்டது யார்? அரசாங்கம் தான். எந்த அரசாங்கம்? அன்றைக்கு இருந்த அரசாங்கம் தானே போட்டிருக்கு. ஆமா, அதிமுக அரசாங்கம். அப்படி சொல்லுங்க. சரி, நாங்கள் அதுல நீங்க வந்து அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த தம்பிகள் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி சொல்றீங்களா? இந்த 30 வழக்குகளும் அதுல உள்ளடங்கும்ல, அதுவும் அந்த குற்றத்தையும் விசாரிக்கணும்ல. ஆமா சார், மொத்தமா இருக்கிற 41 வழக்கும் சேர்த்து தானே வர்றேன், அதுவும் சேர்ந்து தான் வருது. ஆமா, வழக்க போட்டது நாங்க தான், எங்க கவர்மெண்ட். ஆமா, சரிதானே? அதை முதல்ல ஏத்துக்கிறோம். இப்ப இதுல திமுக என்ன பிரச்சனை? இல்ல, இதுல எங்க நாங்க போய் யார்கிட்ட போய் சரணாகதி ஆயிட்டோன்றீங்க, சரண்டர் ஆயிட்டுன்றீங்க, நாங்க தப்பிக்க போயிட்டோன்றீங்க அப்படின்னு உங்களை கேள்வி. மொத்தம் 41 வழக்கு. ஆமா, அவர் சொல்லுவதே. உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க எங்க போறோம்? அதான் இதான் சரியான. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, மொத்தம் 41 வழக்கு என்று சொல்லுகிறீர்கள். அந்த 30 நாங்க போட்ட வழக்கு. அப்படின்னா நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அதிமுக ஆட்சியில தான் முறைகேடு நடந்திருக்கு, அதிமுக தான் தவறு செய்தது என்பதுதானே அவர் சொல்லுகிறார். ஆமா. அப்புறம் ஏன் சார் அவசர அவசரமா போய் டாஸ்மாக்ல ரைடு நடத்துனது தப்புன்ட்டு போனீங்க நீதிமன்றத்துக்கு? நாங்க போலியே. இல்ல, பொதுத்துறை நிறுவனங்களுக்குள்ளார நீங்க எப்படி வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அதுதான் நீதிமன்றம் சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. அதை மட்டும் கேட்கணும்ல. இந்த 41 வழக்குல உங்க மேலதான் குற்றச்சாட்டு, எங்கள் மேல இருக்கிற குற்றச்சாட்டு எங்களை காப்பாத்திருக்கா சார் நீதிமன்றம்? நீங்க உத்தம புத்திரர்களே. இன்றைக்கு அந்த அரசாங்கத்தின் கீழே இருக்கிற டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள வராங்கல்ல, ரைடு வராங்கல்ல. அப்ப வழக்குகளை விசாரிக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த வார்த்தை ஸ்டாலின் ஏன் சொல்றாரு? 41 வழக்குல 30 அவங்க காலத்துல நடந்ததுங்க இல்லையா? அது பேசிஸ்ல தான் உள்ள வர்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், அது பேசிஸ்ல வந்தாலும் விசாரிச்சுட்டு போலான்னு நீங்க விட்டுட்டு போங்களேன். 30 வழக்குல அதிமுக காரன் வந்து குற்றவாளின்னு சொல்லி வந்தா நாங்க தான் தண்டனை தயாராக்குறோமே. நாங்க எவங்களையும் போய் யாரையும் அணுகல, நீங்க தான் அவசர அவசரமா. திமுகவினர் என்னன்றாங்க, செக்ரட்டரியேட்டுக்குள்ள வந்து ரைட் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க, அன்னைக்கு நீங்க வேடிக்கை பாத்தீங்க, அந்த மாதிரி நாங்க வந்து வேடிக்கை பார்க்க முடியுமா இத அப்படின்றாங்க. நாங்க சட்டத்தை எதுக்கு இது அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் தான், எல்லையை தாண்டி வந்தா எங்க உரிமையை பேசுவோன்றாங்க. வேடிக்கை தான் பார்த்தாங்க மகேஷ். அவங்க டாஸ்மாக்ல வந்து ரைடெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பண்ணிட்டு வந்து பண்றதை தடுக்கல, பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க போய் அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. 1000 கோடி ரூபாய் இரவுக்கு ஊழல் தொடங்கி நாங்கள் எங்ககிட்ட கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் சொல்லிட்டாங்க. அதை சரியா கணக்கெடுத்தா 4000 கோடியிலிருந்து 40,000 கோடி வரைக்கும் அந்த ஊழல் நீள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன பிறகு இது சொன்னா தப்பா போயிருமோன்னு இருக்கு மாதிரி. ஆனாலும் சொல்றேன், எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரிங்களா? திருடம் போய் 6 மாசம் கழிச்சு நாய் குலைச்சதும்பாங்க. புரியுதுங்களா? அந்த கணக்கு இது. எல்லாம் முடிஞ்சு அவங்க எடுத்துட்டு வந்தாச்சு. வந்த பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு இவங்க போறாங்க. உயர்நீதிமன்றம் அப்படி தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிடுது. புரியுதுங்களா? தடை விதிக்க முடியாது, ஈடிக்கு ரைட்ஸ் இருக்குன்னு தான் உயர்நீதிமன்றம் சொல்லுது. சரி, இப்போ கோடை கால விடுமுறையில இருக்கிற உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள், அவசர வழக்காக கொண்டு போகிறார்கள். ஒரே ஒரு சிட்டிங் விசாரணை. அதுல இவங்க போய் இப்படி சொன்னோன்னே ஈடி குறித்தான அவர் கருத்தை அவர் பதிவு செய்கிறார். பதிவு செஞ்சுட்டு ஒரு இடைக்கால தடை கொடுத்திருக்கிறார். இப்போதைக்கு நீங்க ரைடு பண்ணக்கூடாது. அதுலயும் யாரு? தனி மனிதர்களை விசாரிப்பதற்கு தடை இல்லை. தம்பியை விசாரிப்பதற்கோ, தம்பிகளை காப்பாற்றி கொண்டிருந்த அண்ணன்மார்களை விசாரிப்பதற்கோ தடை இல்லை.
அரசு நிறுவனங்களுக்குள் போவதற்கு நீங்கள் என்ன உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இடி கொடுக்க போகுது. இல்லைங்க, எந்த தம்பியும் விசாரிக்கட்டும், அவங்க அதான் சொல்றாங்க. அதுல எங்க எந்த அண்ணன்மார் காப்பாத்துறாங்க? உங்களுக்கு இதுல எந்த அண்ணன்மார், அங்க எந்த சாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்றீங்க. இதுல எந்த அண்ணன்மார்? எந்த இதுலயும் நான் சொல்றேன் மறுபடியும் இல்லைங்க, நான் ஒரு செய்தியாளருங்க, நான் கேட்கறேன். இன்னைக்கு அண்ணன் ஜெயக்குமார் உட்பட பலர் வந்து பாருங்க, அன்னைக்கு செந்தில் பாலாஜி கைதாகி பாருங்க நெஞ்சு வலின்னு போனார்ல ஓமந்தூர் மருத்துவமனைக்கு, அன்னைக்கு கூட ஒன்னா போயிருக்காரு பாருங்க ஆகாஷ் பாஸ்கரன்றாங்க. எங்கெங்க நிக்கிறாரு பாருங்க ரத்தீஷ்னு காட்டுறீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து நீங்க எக்ஸ்போஸ் பண்றதா சொல்றீங்க. அன்னைக்கெல்லாம் ஏங்க இன்னைக்கு விட்டீங்க நீங்க? இந்த 4 வருஷத்துல எதிர்க்கட்சியா டாஸ்மார்க்ல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்துருக்கு, அன்னைக்கெல்லாம் இதை ஏன் எடுத்து பெரிதுபடுத்தி நீங்க பேசல? இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அன்னைக்கு இதையெல்லாம் எடுத்து நீங்க வந்து ப்ரொபகண்டா பண்றீங்க. நான் அநேகமா ஆதன்ல மாதேஷ்கே நான் இதை பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே தடவை. இடி இப்ப இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக கூட ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமா. அது வந்த போதே நான் என்னுடைய பேட்டிகள் சொல்லியிருக்கேன், நீங்க எடுத்து கவனிக்கலாம். இடி கொடுத்திருப்பது என்பது சந்தேகப்படுற அறிக்கை இல்லை, இதுவரை குற்றச்சாட்டு அல்லது. நாங்கள் கொடுத்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம். டாஸ்மாகில் இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெறுகிறது, பார் ஒதுக்குவதில் இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெறுகிறது என்று ஆளுநரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம் இல்லையா? இந்த ஆட்சியில் இவ்வளவு ஊழல் அன்றைக்கே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆகாஷ் பாஸ்கரன் பேரெல்லாம் வந்து சொல்றது கேளுங்க. டாஸ்மாக் நடக்கிற ஊழல் அதை சொல்லி நாங்க கொடுத்திருக்கோம். அது சொன்னீங்க. இந்த ஊழல்ல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பணத்தை அங்கிருந்து வாங்குற, அந்த பணத்தை யார் மூலமா மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க எனக்கு எப்படி தெரியும்? அது கண்டுபிடிச்ச பிறகுதான் தெரியுது. இல்ல, இடியே இன்னும் மணி லாண்டரிங்கான ப்ரூஃப் கொடுக்கலன்றதுதான் அவங்களுடைய வாதம். ஆள் இருந்தா தானே கொடுப்பான். அவன் கொண்டு போய் லண்டன்ல பதுக்கிட்டீங்கன்னா எங்க இருந்து கொடுக்கறது? கொடுப்பாங்க, கவலைப்படாது. எடுத்துட்டு போய் அவன் லண்டன்ல தான் வச்சான்ற வரைக்கும் சொல்றீங்க இல்லங்க. இப்ப அவன் என்னங்க ப்ரூஃப் இருக்கு அப்படின்றாங்க. நான் இந்த பேட்டி தொடங்குனதுலயே ஒவ்வொரு ஏதாவது இதுக்கெல்லாம் ஆதாரம் தான் நீங்க சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்களே கொடுக்கலாம், போயிட்டு கொடுக்கலாம். அட நான் கேளுங்க ஒரு நிமிஷம். கேட்டா அவங்க விசாரணை பண்றாங்க. என்னோட ஆதாரம் தேவையில்லைங்க, ஆதாரத்தை இடி எடுத்துட்டு இருக்குது, இடி கொடுக்கட்டும். நான் என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே கேட்கிறேன். திமுக இவ்வளவு பதட்டமே முதல்ல தேவையில்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, இடி போய் அந்த ரத்தீஷ் போய் விசாரணைக்கு போகல, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாரு. இந்த ரத்தீஷ் யாருன்னு முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது? அதுக்கும் ஆதாரம் வேணுமா? தெரியும் தெரியாதுன்னு 2 பேர்த்துல பதில் சொல்லலாம்ல. அவன் கிட்ட இடி ரைடு வந்துருச்சு, அவன் தப்பிச்சு போயிட்டான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேச விரோதி, ஒரு தேசத்தினுடைய ஒரு விசாரணை அமைப்பு ஒருவனை தேடுகிற போது அவன் தப்பி போயிருந்தான் என்று சொன்னால் அவன் ஒரு தேச விரோதி, இந்த தேசத்திற்கு எதிரான குற்றத்தை செய்தவன் அவன். அவனை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கிறோம். தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஆதாரத்தையும் எடுத்து போடுறோம். அவனோடு எங்கெங்க இருந்தீர்கள், அவன் எங்கே வளர்ந்தான், அவன் எந்த வீட்டிற்குள்ளிருந்து வளர்ந்தான், அவன் எப்படி தம்பியானான் என்கிற எல்லா ஆதாரம் இருக்குது. ஆகாஷ் பாஸ்கரன் அவரை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டு கல்யாணத்தில் முதலமைச்சர் நிற்கிறார், துணை முதலமைச்சர் நிற்கிறார், அன்பில் மகேஷ் நிற்கிறார். ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய பட நிறுவனத்தின் பெயரே டான் பிக்சர்ஸ். டான் என்ன? அது உதயசூரியன் தான், அதன் பொருளும் உதயசூரியன் தான், வைகரை தான். இப்படி அவன் கூடையே இருந்தவன் மேல ரைடு வந்திருக்கே. ஏ உத்தரப்பிரதேசத்தை பார், ஏ மத்திய பிரதேசத்தை பார், ஏ பீகாரை பார் என்று சொல்லுகிற முதலமைச்சரே, கொஞ்சம் இந்த ஆகாஷ் பாஸ்கரனை பார்த்து ஆமாம் அவன் எனக்கு தெரிந்த பையன் தான், அவன் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடாதா? ஏன் கேட்க மறுக்கிறார்? ஏன் அவர் குறித்து வாய் திறக்க பயப்படுகிறார்? இல்ல, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார்ல, என்ன சொன்னார்? எங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல, ஈடியை பார்த்தும் பயம். அவருக்கு அதை கேட்கல, அது வழக்கமா அவருக்கு கொடுக்கப்பட்ட இல்லை. நான் கேட்கறது ஆகாஷ் பாஸ்கரனை பத்தியோ ரத்தீஷ் பத்தியோ சொன்னாரா? இல்ல, அவருக்கு அது சம்பந்தம் இருக்குன்னா சொல்லுவாருங்க. அது ஏன் அவர் வந்து மறுபடியும் நீங்க இப்படி பேசக்கூடாது. சம்பந்தம் இருக்குதுன்னு தான் நானே சொல்றேனே. போய் கல்யாணத்தில் நிக்கிறீங்க, உங்க சொந்தக்காரரு உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்திருக்காரு, பல இடங்கள்ல கூட இருந்திருக்காரு. இப்ப செந்தில் பாலாஜி ஈடியில கைது பண்ணி அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார் இல்லையா? அந்த அன்னைக்கு அவர் எவ்வளவு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கார். அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறவர், அவரை பார்க்க சக கட்சிக்காரனாக உதயநிதி ஸ்டாலின் போவதை யாரும் கேள்வியே கேட்கல. இன்னைக்கு அவன் வந்து தவறான ஒரு வேலையை பண்ணியிருக்கான். இதெல்லாம் அவன் சம்பந்தப்பட்டவனா இல்லையான்னு என்னையா பொருத்தி பேசுறீங்கன்றதான ஒரு விவாதம். அவர் அப்படிதான் நினைப்பாரு. ரொம்ப சிம்பிளான கேள்வி பதில் சொல்லுங்க மதேஷ், இவ்வளவு தூரம் போக வேண்டாம். நான் அந்த கேள்வியை கேட்கல, நீங்க அவசரப்பட்டு பதில் சொல்றீங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிற கேள்வி, ஆகாஷ் பாஸ்கர்னு எதுக்காக கூட்டிட்டு போனீங்க? உள்ள எல்லாரும் போய் பார்க்க முடியாது. செந்தில் பாலாஜி மாதேஷ் போன பார்த்துருப்பீங்களா? அன்னைக்கு யாரும் பார்க்க முடியாது. நீங்க உதயநிதி அவர்கள் போதே நாங்கள் எங்களுக்கு புரியுது, அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார், முதலமைச்சருடைய மகன், ஒரு கொலீக், போலாம், யாரும் மாற்று கருத்து சொல்லலை. கண்ணதாசன் அவர்கள் போனதை கூட நாங்கள் ஏற்கிறோம். மனித உரிமை ஆணையராக போனார், ஏதோ ஒரு கமிஷன் சொன்னார் திடீர்னு. எங்கூட தான் முந்தானையில் உட்காந்து விவாதிச்சுட்டு இருந்தார். அவர் எப்போ மனித உரிமைக்கு போனார்னு தெரியல, ஆனால் போனார். அவர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஏன் உள்ளே போனார்? எதற்காக கூட்டி செல்லப்பட்டார்? அந்த இடத்துல இன்னொரு அமைச்சரையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம். செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான அவர் உறவினர்கள் யாராத்தையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்ப இது ரொம்ப சிம்பிள் மாதேஷ், ஒன்றும் பெரிய கதை இல்லை. இனி வந்து கொஞ்ச நாளைக்கு செந்தில் பாலாஜியோடு நேரடியாக பேச முடியாது. அவர் விசாரணை வளையத்திற்குள் போகிறார், சிறைக்கு போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மருத்துவமனையில் இருப்பார்.
அடுத்து கைது, ஏன்னா கைதுன்னு சொல்லிட்டாங்க இடி உள்ள இருக்கும் போதே. என்றால் ஏதோ சில பண வரவு செலவுகள் எங்கே இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது, யாரிடம் பேச வேண்டும் என்கிற தகவல்கள் பரிமாறப்படுவதற்காகத்தான் ஆகாஷ் பாஸ்கரன் அழைத்து செல்லப்பட்டார் என்பதுதான் இப்போ சொல்லப்படுற செய்தி. இப்ப நான் என்னங்கிறேன்னா அது பொய் என்று உதயநிதி சொல்லட்டும், ஆனா அதையும் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். யாருன்னே தெரியாத மாதிரி இல்ல அமைதியா இருக்கிறீங்க. இந்த பக்கம் திரும்பி ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கு அதெல்லாம் இருக்கட்டும், ஆகாஷ் பாஸ்கரன் யார்? அதுதான் எடுத்து பேசுங்கன்றாங்க. பேசிட்டு விசாரணை நடத்துங்க. அதனால்தான் மாதேஷ் போன்ற ஒரு நேர்மையான ஊடகவியலாளர் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கல. எடுத்து விசாரணை நடத்துங்க, நாங்க வரோம், நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் தான் சொல்றாங்க. அவங்க துணிவோட தான் இருக்காங்களே, கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் தானே அவங்க. அது இருப்பாங்க. அது திமுகவை நான் பாராட்டுகிறேன். அது இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பழக்கமா இருக்கு. அவங்க சட்டத்துறையிலே இருக்கிற ஓட்டைகளை சரியாக பயன்படுத்துகிற ஆற்றல் படைத்தவர்கள். நான் கேட்பது எல்லாமே சட்டப்பூர்வமா கேட்கல, அறப்பூர்வமா கேட்கிறேன். அறம் சார்ந்த அரசியல்ல நீதி நேர்மை என்று இருக்கிறவர்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ அந்த வழிமுறைகளை சுட்டிக்காட்டி நீங்களும் நேர்மையாளர்கள் என்றால் இப்படி எல்லாம் இருக்கலாமே என்று கேட்கிறேன். அது நான் ஏன் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்றது, சரி இடி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசுனது பார்த்தா கணக்கில் வராத எண்ணில் அடங்கா கோடிகள் பணங்கள் அப்படின்றீங்க. அவ்வளவு பணங்கள் இது இவங்க கிட்ட புழங்கிருச்சா என்ன? மாதேஷ் என்ன இப்ப நீங்க, நானா சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டில் எங்க வேணா எந்த மூலையில் வேணா போய் மைக் வைங்க, நீங்க பொதுமக்களையும் இன்றைக்கு கேளுங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த 30,000 கோடி ரூபா ஒரு அது மறுபடியும் நான் ஒவ்வொரு இதுலையும் சொல்லிட்டு இருக்கேன். 30,000 கோடினா நம்ம மக்கள் பாட்டு ஏதோ பணம் போலன்னு நினைச்சுக்கிறான். அப்படி அல்ல. 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி, 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. சரியா? 1.5 வருஷத்துல முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் மட்டும் முறைகேடாக சம்பாதித்த பணம் என்று நான் சொல்லவில்லை, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். அதை எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த பணத்தை கரைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட புரோக்கர்கள் தான் இன்றைக்கு மாட்டியிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இதை நிரூபிக்க முடியுமா? கொஞ்சம் பொறுங்கள், இடி நிரூபிக்கும். மக்கள் மத்தியில இது போய் சேர்ந்திருக்குங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சேர்ந்திருக்குங்க மாதேஷ். நீங்க ஒரு பிரச்சார வடிவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக எவ்வளவு தரமிறங்கி எவ்வளவு மோசமான ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுதுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அதாவது டாஸ்மாக்ல ஒரு போத்தலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிகமாக பணம் வாங்கப்படுகிறது. இதுல ஒரு பெரிய ஊழல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. மொத்தம் 3 குற்றச்சாட்டு இடி வைக்கிறாங்க. இந்த ரைடுல 3 குற்றச்சாட்டு இருக்கு. அதுல முதல் குற்றச்சாட்டு இது, 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வாங்குறாங்க. இது உண்மையா, இது பொய்யா? செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே வாங்குகிறார், என்னை கூட்டிட்டு போய் காட்டுங்கன்னு எல்லாம் கூட கேட்டார் செய்தியாளர்கிட்ட. ஒரு செய்தியாளர் தைரியமா கூப்பிட்டார், வாங்க சார் போலானே கூப்பிட்டார். அவர் போகல. ஆனா இது சாதாரண குடிமகனுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு மதுவை உட்கொள்ளுகிற, மதுவை வாங்குகிற அந்த கன்சியூமரை விடுங்க, நீங்க சாதாரண மக்களுக்கே தெரியும் டாஸ்மாக் கடையில் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு திமுக எப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்து பாருங்க. இவ்வளவு நுட்பமா யாராவது அசிங்கமா ஒரு பிரச்சாரத்தை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது வீட்டுல சிலிண்டர் கொண்டு போடுறாங்கல்ல, சிலிண்டர் நம்ம வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர்றாங்கல்ல மதேஷ், அந்த சிலிண்டர் கொண்டு வருகிறவர் அவருக்கு நீங்கள் 30 ரூபாய் கொடுக்கிறீர்கள் இல்லையா, அது மோடிக்கா போகுது, அதுபோல என்று பேசுகிறார். இதை பார்த்தா சாதாரண குடிமகன் எவ்வளவு, நான் இதுல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன், இவங்க எவ்வளவு தரம் தாழ்ந்து சிந்திக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுறதுக்காக சொல்றேன். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் சிலிண்டர் போடுறவர் அந்த சிலிண்டர் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வைப்பாரு, இல்லை நிறுத்தி கொடுப்பாரு. அவர் 30 ரூபா, ஒரு 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா நம்ம கொடுக்குறோம்னா அது அவருக்கு நம்ம டிப்ஸா கொடுக்குறோம். சரிதானா? நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா கொடுக்கலன்றுவேன், கொடுக்க முடியாது பண்ணுறேன். இல்லை சார் நீங்கள் கொடுத்தாகணும்னு ஒரு ஃபோன் அவங்க ஏஜென்சிக்கு அடிச்சு, என்ன சார் பணம் கேட்குறாருன்னா அவர் அது தவிர கேட்க மாட்டார். புரியுதானுங்களா? இது ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் தான், நான் மறுக்கல. ஆனால் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, இது மாதிரி தான் டாஸ்மாக் ஊழியர்கள் டிப்ஸ் வாங்குகிறார்கள் 10 ரூபாயேன்னு சொல்கிறேன். எவ்வளோ அயோக்கியத்தனம்! நீ திருடி திங்கிற காசை டாஸ்மாக்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஊழியர், மாதம் 15,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிறான், மாதம் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு கிராஜுவேட் படிச்சுட்டு வேலை செய்துட்டு இருக்கிற ஊழியர், அவர்கள் மீது திருப்புறாய். நான் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் 5,000, ஏறக்குறைய 5,000 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 கோடி போத்தல்கள் விற்பனையாகுது என்றால் ஒரு கடையில் ஏவரேஜாக 2,000 பாட்டில்கள் ஒரு நாளைக்கு விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா, ஏவரேஜ் 20 ரூபா போட்டுக்கோங்க. ஒரு கடையில் 2,000 பாட்டில் விற்குது, 20 ரூபா ஒரு பாட்டிலுக்கு எச்சா நீ வாங்குற. ஒரு நாளைக்கு 40,000 ரூபா ஏவரேஜ். புரியுதுங்களா? என்றால் 10 நாளைக்கு 4 லட்சம், 30 நாளைக்கு 12 லட்சம். 12 லட்சம் ரூபாயை அந்த டாஸ்மாக்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஊழியர்கள் வீட்டுக்கு கொண்டு போறாங்க. நீ நெஞ்சும் கொலையும் நடுங்காம மக்கள் மன்றத்தில் பேசுறியே, எவ்வளவு பெரிய மோசடி இது பண்றாங்களா? அந்த டாஸ்மாக் தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய சங்கமே சிபிஎம் ஓடுது. அந்த சங்கத்தை சேர்ந்த அந்த ஊழியர்கள் அந்த கிராஜுவேஷன் படிச்சுட்டு இந்த நாட்டில் வேலை கிடைக்கலன்னு சொல்லி டாஸ்மாக்ல போய் வேலைக்கு சேர்ந்து வரவன் போறவனுக்கு சாராயம் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிற வேலையிலே இருக்கிற அந்த ஊழியன் மனம் நொந்து பேசிய காணொலி வெளியே வந்தது. அவர் சொன்னார், 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்க சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துற
எத்தனை பேத்து கூட நாங்க சண்டை போடுறது என்று கேட்டாரா இல்லையா? வீடியோ வந்துச்சா இல்லையா? இல்ல இன்னைக்கு சிபிஎம் தலைவர்கள் ஒத்துக்கொள்வாங்களா? ஆமாங்க, எங்க ஆளுக்கு தான் டிப்ஸ் வாங்கிக்கிறாங்க, பாட்டிலுக்கு 20 ரூபாய் எங்க ஆளுக்கு டிப்ஸ் வாங்கிக்கிறாங்க. நீ ஒரு மாதத்திற்கு 12 லட்சம் ரூபாய்னா 3 தொழிலாளி வேலை செய்யறான்னு வைங்க, ஒரு டாஸ்மாக் கடைக்குள்ள அந்த இதுக்குள்ள ஒரு தொழிலாளி வீட்டுக்கு 4 லட்சம் ரூபாய் மாசம் கொண்டு வராரு டிப்ஸ் வாங்கின்னு சொல்றாங்க. இவங்க வாங்கி தின்னது முழுக்க நீ தொழிலாளர்களை அந்த சிலிண்டர் தூக்கிட்டு வந்து போடுற தொழிலாளி கையில கொடுக்கிற 30 ரூபாய் உன்னை உறுத்துது. இந்த டாஸ்மாக் தொழிலாளி இவர் வாங்குகிற பணத்தை முழுக்க அவங்க வச்சுக்கிறாங்க, அவங்க டிப்ஸ் வாங்குறதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு ஒரு அமைச்சரின் சார்பாக வந்து இன்றைக்கு திமுக காரர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அறநெறி தவறிய அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கு இதை விட இன்னும் எடுத்துக்காட்டு வேணும். இதெல்லாம் வெளிப்படையா மக்களுக்கு தெரிகிற உண்மைகள் இல்லையா? இப்படியான குற்றச்சாட்டு தாங்க ஈடி வைக்குது. இவங்க என்னமோ உடனே ஈடி வந்துருச்சுன்னா அப்படியே மாநில உரிமை உடனே ஆரம்பிச்சுக்குவாங்க. மாநில உரிமையை உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் பயன்படுத்துற இந்த வேலையை முதல் நிறுத்தணும் திமுக. மாநில உரிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். திமுக மீட்டுட்டு வந்த மாநில உரிமை வரலாற்றிலே ஒண்ணும் கிடையாது.